ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர்கள், நாங்கள் நின்று கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை எங்களை காட்டிலும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஏசாயா 51:3 வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவில் நிறைவேறி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்தார். இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேற்றி முடித்து விட்டார். இந்த இளைப்பாறுதலுக்குள் நம்மை அழைத்து செல்ல ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதல், ஓய்வு என்றால் இல்லாமல் போறது இல்லை. இளைப்பாறுதல், ஓய்வு என்றால் அவர் நமக்கு சுதந்தரித்து கொடுத்திருக்கின்ற, சிலுவையில் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கின்ற அந்த வாழ்வில் வாழ்வது, அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வை அனுபவிப்பது, அதுதான் இளைப்பாறுதல். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இளைப்பாறுதலுக்குள் எப்படி செல்ல வேண்டும், அதை தான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை நம்ம சம்பாதித்து பெற முடியாது. முழுவதும் இலவசமே, கிருபையாக இலவசமாக இந்த ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் புதிதாக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. கிறிஸ்துவே நமக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இத்தனை பெரிய கிருபையை, இந்த விடுதலையை, இந்த வாழ்வை, அவரது தயவை, இதை நாம் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்ன தகுதி என்று கேட்பீர்கள் என்றால் கிறிஸ்துவே நமது தகுதி. அந்த தகுதியை நீங்க சம்பாதிக்கிறதற்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அவர் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அதை அறிந்து, அதை விசுவாசித்து, அதில் நீங்கள் செயல்படுவதுதான் அந்த இளைப்பாறுதலுக்குள் செல்லக்கூடிய வழி. இதைதான் கடந்த சில வாரங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரம் நாம பலப்படுதலை குறித்து நம்ம பார்த்தோம்.
நம்ம வெளியில தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும், நம்ம சூழ்நிலைகள் மாறுவதையும், நம்ம சரீரம் மாறுகிறதையும் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் முதலில் நம்முடைய சிந்தனைகளை பலப்படுத்துகிறார். நம்முடைய சிந்தனைகள்ல திடன் கொள்ள செய்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுதல். அவர் நம்மளை எப்படி பலப்படுத்துகிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:1 ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு. பவுல் தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதுகிறார். எபேசு பட்டணத்துல ஒரு பெரிய சபையை ஸ்தாபித்து ஒரு புற ஜாதிகள் கிட்டத்தட்ட அந்த சபையில 1,00,000 விசுவாசிகள் இருந்தாங்களாம். இது எங்கன்னு சொன்னா ஒரு புற ஜாதிகள் இடத்தில். அங்கு பவுல் சுவிசேஷம் சொன்னது நிமித்தம் அங்கு அத்தனை ஆத்துமாக்கள் அங்க என்ன செய்திருக்கிறார்? சம்பாதித்திருக்கிறார். அங்கு ஒரு சபையை ஸ்தாபித்து அதுல ஒரு போதகராக அங்கு தீமோத்தேயுவை நிறுத்திவிட்டு அவர் வேறு இடத்துக்கு என்ன செய்கிறார்? செல்கிறார். பவுலை ஏற்றுக்கொண்ட சபை மூப்பர்கள் தீமோத்தேயுவை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. ஏனென்றால் அவருக்கு இளைஞர். அவர் இளைஞர் என்பதினால் அவர் சொல்றத அவங்க என்ன செய்யல? கேட்கல. ஒரு நிருபத்துல பவுல் எழுதுவார், என்னுடைய ஜெபத்தில் உன்னுடைய கண்ணீரை நான் நினைவு கூறுகிறேன். அப்படி என்றால் தீமோத்தேயு என்ன செஞ்சிருக்கிறாரு? அழுதிருக்கிறாரு. ஊழியம் லேசான காரியம் அல்ல. அவர் ஜெபத்துல அவர் என்ன செஞ்சாரா? அவருடைய கண்ணீர் என்ன செய்யறாரா? நினைவு கூறுகிறேன். இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதற்கு, இந்த ஊழியத்தை ஒரு வெற்றியுள்ள ஊழியம் செய்வதற்கு ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு விசுவாசியும் கிருபையில் பலப்பட்டால் மாத்திரமே வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வு என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அங்கு பவுல் ஸ்தாபித்த சபைதான். அந்த மூப்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் தான் தீமோத்தேயுவை நியமித்திருக்கிறேன், அவர் சொன்னபடி கேளுங்கன்னு சொல்லி அவரால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். பவுல் அதை செய்யல. தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. எதுல பலப்பட முடியுமா? கிருபையில. இந்த கிருபை எங்க இருக்குதா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில். நம்மள அநேகர் நினைக்கிறோம் பாவம் செய்யறவங்களுக்கு தான் கிருபை தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை அதுவல்ல. கிருபை எல்லோருக்கும் தேவை. பாவம் செய்து தோற்று போனவர்களை விட தன் சொந்த பலத்தை நம்பி தோற்று போனவர்கள் அநேகர். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாவம் செய்து தோற்று போனவர்களை விட தன்னோட சுய பலத்தை நம்பி தோற்று போனவர்கள் அநேகர். பாவத்தோட மூலம் எங்கிருந்து வருது தெரியுமா? ஆதாம் ஏவாள். அவங்க எதனால அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போனாங்க? அங்க அவங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான். நம்மள மாதிரி நிறைய கட்டளைகள் கிடையாது. ஒரே ஒரு கட்டளை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. அது மாத்திரம்தான் அவங்களுக்கு கட்டளை. இந்த கட்டளைய அவங்க எதனால மீறினாங்க? சாத்தானால வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்பட்ட காரியம் என்ன? இதை புசித்தால் நீங்கள் சாவது இல்லை, தேவனை போல மாறிவிடுவீர்கள். நம்மிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, இதை புசித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சொந்த புத்தி, சுய புத்தி தான் தேவனுடைய வார்த்தையை மீற வைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அடுத்த வசனம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம எதுல சாயக்கூடாதா? சுய புத்தியில சாயக்கூடாதா? சுய புத்தி அப்படிங்கிறது இதுல பாவமான புத்தின்னு என்ன செய்யல, போடப்படல. சுய புத்தி, நம்மளோட சொந்த புத்தி. நம்முடைய சொந்த புத்தி நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதோ, எந்த அனுபவத்தை, எந்த அறிவை, எந்த திட்டத்தை உணர்த்துகிறதோ அதுல நம்ம என்ன செய்யக்கூடாதா? சாயக்கூடாதா? ஏனென்றால் நமக்கு பலம் நம் புத்தியில் அல்ல, கிறிஸ்துவில் இருக்கிறது. நமக்கு பலம் எங்க இருக்கு? கிறிஸ்துவில் இருக்கிறது. நம்முடைய பலமே அவர்தான். கிறிஸ்து தான் நம்முடைய பலம். ஒரு விசுவாசி சாதாரணமானவர் கிடையாது, அசாதாரணமானவர். எப்படி தெரியுமா? நம்மில் 1/3 பகுதி உலகத்தையே படைத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, அவர் உங்களுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுவும் அவர் சும்மா இல்ல, உலகத்தை படைத்த அதே வல்லமையோடு, இஸ்ரவேலர்களை வழி நடத்திய அதே வல்லமையோடு, தேவ மனிதர்கள் மூலமாக என்ன அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் செய்தாரோ அதே உயிர்ப்பிக்கும் ஆற்றலோடு, அதே படைக்கும் ஆற்றலோடு, அதே சரி செய்யும் ஆற்றலோடு, அதிசயங்களை செய்கிற அதே ஆற்றலோடு அவர் நமக்குள் என்ன செய்கிறார்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆற்றலுக்கு குறைவில்லை. நாம் அவரை அறிந்து கொள்றதிலையும் அவரை சார்ந்து கொள்றதிலையும் தான் குறை. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறியாமையினால் என்ன செய்யறாங்க? சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் பாவத்தினால் சங்காரமாகிறார்கள்னு என்ன செய்யல, சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? பாவத்திற்கு என்ன தீர்வோ அந்த தீர்வை சிலுவையில் அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அந்த கிருபையை அவர் கொடுத்து விட்டார். ஒரு சொல்யூஷன் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் சாத்தானினால் அழிந்து போகிறார்கள் என்ன செய்யல, சொல்லல. சாத்தானுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி, வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். என் ஜனங்கள் நோயினால் அழிந்து போகிறார்கள்னு அவர் சொல்லல. ஏன் தெரியுமா? மருத்துவம் வேண்டுமானால் சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏற்பட்ட காயங்கள் எல்லா நோய்க்கும் மருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் எப்போ முடிந்தது என்று சொன்னாரோ, அவருடைய சரீரம் எப்பொழுது கிழிக்கப்பட்டதோ அப்பொழுதே நம்முடைய நோய்க்கு ஒரு தீர்வை அங்கு கொடுத்து விட்டார். அதனாலதான் நோயினால் என் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள் அவர் என்ன செய்யல, சொல்லல. அவருடைய நாமமே யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபான்னா என்னன்னு தெரியுமா? சுகம் தருபவர். அவருடைய பேரே சுகம் தருபவர் தான். அவருடைய இயல்பே சுகம் கொடுக்கின்ற ஒரு இயல்பு. ஆனா அவர் வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? என் ஜனங்கள் அறியாமையினால், என்னை குறித்த அறியாமையினால், அறிவு இன்மையினால் அவங்க என்ன செய்யறாங்க? சங்காரமாகிறார்கள். அவர் அறியலன்னு சொன்னா நம்முடைய புத்தியில நம்ம சார்ந்து கொள்றதே அங்கு ஒரு குறைவான ஒரு வாழ்வு தான். அவர் நமக்கு வச்சிருக்கிறது தேவ வாழ்வை வைத்திருக்கிறார். நம்ம செயல்படுவதற்கு அவருடைய பலம் காத்து கொண்டிருக்கிறது, அவருடைய வல்லமை காத்து கொண்டிருக்கிறது. நம்ம சொந்த புத்தியில சாயிறது தான் அந்த வல்லமையிலிருந்து, அந்த பலத்திலிருந்து, அந்த வாழ்விலிருந்து பிரிந்து செல்ல வழிவகுக்கிறது. சாத்தான் வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நம்ம சுய புத்தியில நம்மள நிக்க வச்சாலே போதும், அவனுக்கு வெற்றி தான். எவ்வளவு ஒரு ஈஸியான வேலை இல்லையா? சுய புத்தியில சாயிறது எல்லாருக்குமே எளிது, ரொம்ப எளிது. ஏனென்றால் நம்முடைய சுய புத்தி உலக ஞானத்தையும் உலக அனுபவத்தையும் உலக வழிகளையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறது. அதுதான் நமக்கு சக்சஸாவும் என்ன செய்யும் தெரியும். தேவனுடைய வழி நமக்கு பிராக்டிக்கலா இல்லையே.
இது நடைமுறைக்கு இது வருமா? இது யாராவது ஒரு சிலருக்கு, இது ஊழியக்காரங்களுக்கு, இல்ல பிரித்தெடுக்கப்பட்டவங்களுக்கு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர். நீங்க கூட்டத்தோடு கூட்டாக உள்ள ஒருவர் இல்லை. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர், அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். உங்களுக்கு அவர் வச்சிருக்கிற வழி அவருடைய வழியை வைத்திருக்கிறார். கிருபையில் பலப்படுதல் தான் அவரில் பலப்படுவது, அவரை சார்ந்து கொள்வது. இந்த இடத்துல அவரை சார்ந்து கொள்றதுங்கிறது கிருபையை சார்ந்து கொள்வது. கிருபை அப்படிங்கிறது தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய இயல்பு நம்ம பேர்ல, நமக்காக, நம்ம சார்புல செயல்படுகிறதற்கு காத்திருக்கிறது. இதுக்கு பேரு தான் கிருபை. இந்த கிருபையை குறித்து அவன் தவறாக நம்மை வஞ்சிக்கிறான். இந்த கிருபை அப்படிங்கிறது தவறாக பார்க்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, கிருபையை சார்ந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீங்கன்னு அவனுக்கு தெரியும். இந்த கிருபையை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா ஆவியானவரோட பலத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு தெரியும். நம்முடைய பலவீனமே நம் சுய பலத்தில் நிற்பதுதான். நம்முடைய சுய பலத்தில் நாம் நின்றால் சாத்தானால் எளிதில் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நம்ம ஈஸியா நம்மளை மேற்கொண்டு என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். ஆனா சாத்தானுக்கு ஒரு விசுவாசி மேல அதிகாரம் கிடையாது. ஒரு விசுவாசிக்கு தான் சாத்தான் மேல அதிகாரம் இருக்கிறது. இந்த கிருபையை குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம்? அது பலவீனமானது, அது தவறானது, அது ரொம்ப சாஃப்ட், மென்மையானது. இந்த இடத்துல, இந்த உலகத்துல இந்த கிருபையை வச்சு வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். அது ஒரு தவறாக அவனால் சித்தரிக்கப்படுகிறது. கிருபை அப்படிங்கிறது பாவத்தை அது ஏற்றுக்கொள்ளுகிறது. அது புறக்கணித்து விட்டு என்ன செஞ்சாலும், மக்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நான் அப்படியே ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றது எப்படி தேவனுடைய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருபையை நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே கிருபை என்ன சொல்லுது தெரியுமா? தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அடுத்த வசனம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. அடுத்த வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாக்குதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்தா? போதிக்கிறதா. கிருபை எதை குறித்து போதிக்கிறதா? முந்தின வசனத்தை பாருங்க, 12வது வசனம். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க போதிக்கிறது. கிருபை பாவத்தை சகித்து ஏற்றுக்கொள்றது இல்லை. அது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நீ என்ன வேண்டுமானாலும் செய்யின்னு சொல்லி கிருபை என்ன செய்யல? சொல்லல. கிருபை எதை சொல்லுது அப்படின்னு சொன்னா, அங்க பாவத்திற்கான ஒரு விலை கிரயத்தை இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். பாவத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வல்லமையை அவர் கொடுத்திருக்கிறார். நான் மறுபடி சொல்றேன், பாவத்திற்கான ஒரு விலை கிரயத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதை மேற்கொள்ளுவதற்கான வல்லமையையும் அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்துட்டாரா. அதை நீ சகிச்சுக்கோ, அதை நீ போராடிக்கோ, அதை நீ ஒதுக்கி வச்சுக்கோன்னு சொல்லி கிருபை என்ன செய்யல? சொல்லல.
இன்னும் எளிமையா சொல்லணும்னு சொன்னா, கிருபை பாவத்துக்கு நோ சொல்ல போதிக்கிறது. அதுல வாழுன்னு சொல்லி அது என்ன செய்யல, சொல்லல. இது கிருபையை குறிச்ச ஒரு அறியாமை. கிருபையை சரியான முறையில் புரிந்து கொண்டால் தேவ பலத்தோடு உங்களால் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்துவ வாழ்வை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். சாத்தானால உங்களை டச் பண்ண முடியாது, உங்களை தொட முடியாது, உங்களை அடிமைப்படுத்த முடியாது. தேவனுடைய திட்டம் உங்களில் நிறைவேற ஆரம்பிக்கும். அதனாலதான் அவன் கிருபையிடம் இருந்து மக்களை என்ன செய்யறான், பிரிக்கிறான். பாவத்துக்கு நோ சொல்ல அது போதிக்கிறது. பாவத்தை ஏற்றுக்கொள் என்று அது என்ன செய்யல, போதிக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன செய்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம் கிருபை இல்ல. அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிறதற்கான பலத்தை அவர் கிருபையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6:14. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் எப்ப மேற்கொள்ளாதா, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நியாய பிரமாணம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களோட சுய பலம், உங்க சொந்த பலம். நீங்க உங்க சொந்த பலத்துக்கு கீழே இல்லாம கிருபைக்கு கீழே நீங்க நிற்கிறபடியால். கிருபை என்பது கிறிஸ்துவின் பலம். யார் பலத்துல நின்னா பாவத்தை மேற்கொள்ள முடியும்? கிறிஸ்துவின் பலத்துல நின்றால் மாத்திரமே பாவத்தை என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். ஒரு குடி பழக்கத்தினாலேயோ, இல்ல ஒரு போதை பொருள்னாலேயோ, இல்ல ஒரு விபச்சார பழக்கத்தினாலேயோ, இல்ல இன்னும் என்ன பாவ பழக்கம், இல்ல சின்ன ஒரு கோபப்படுறதோ, ஒரு பொய் சொல்றத மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ, ஏதோ ஒரு காரியம், இதை செய்யாத என்று சொல்வதினால் ஒருவரால் என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். எழுந்து நடக்கிறதற்கு இயல்பே இல்லாத ஒரு மனிதர் அப்படின்னா அதுக்கான உறுப்பு அவருக்கு வேலை செய்யலை. அந்த உறுப்பு அவருக்கு என்ன செய்யலை, வேலை செய்யலை. அந்த உறுப்பு அவருக்கு இல்லைன்னே வைத்துக் கொள்ளுவோமே. அவரை நீ எழுந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் உள்ள அந்த கோட்டை தொட்டால்தான் நீ வெற்றி பெற்றவன் அர்த்தம்னு சொன்னா அவரால் தொட முடியுமா? இது நியாய பிரமாணம். ஆனா கிருபை அந்த நடக்கிறதற்கான இயல்பை கொடுத்து அவரை தூக்கி விட்டு அந்த 100 மீட்டர் கோட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு பேர் தான் என்னது, கிருபை. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? நம்ம 100 மீட்டர் கோட்டை தொடணும் அப்படிங்கிறது உண்மைதான். தேவனோட வழிகள்ல நம்ம நடந்து செல்லணும் அப்படிங்கிறது தேவனோட விருப்பம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நம்முடைய பலத்துல என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அந்த வழிகளையும் கற்றுக் கொடுத்து நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை சீர்படுத்தி அந்த வழிகள்ல நடக்க செய்வதற்கு ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்னது, கிருபை. இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்மை மன்னித்து நம்மளை ரீஸ்டோர் பண்ணி அவருடைய வழிகளில் நடக்க வைப்பதற்காக கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அறியாமையினால நான் என்ன செய்தாலும் எனக்கு அங்க மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுனால அது கிருபை தவறு என்று ஆகாது. அதை புரிந்து கொண்ட விதம் தவறு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் எப்படி மக்களை வஞ்சிக்கிறான் இல்லையா? ஒரு கூட்ட மக்களை நியாய பிரமாணம் சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வஞ்சித்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு கூட்ட மக்களை கிருபை கள்ள உபதேசம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவர் என்ன செய்வாரு? எல்லாமே சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு, கொடுக்கப்பட்டாச்சு. கிருபையும் கொடுக்கப்பட்டாச்சு. கிருபை என்பது கிறிஸ்து தான் கிருபை. கிறிஸ்து எப்படி கள்ள உபதேசமாக மாற முடியும்? கிறிஸ்து எப்படி வாழ்ந்து காட்டி இருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறையை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? கிருபையை போதித்த பவுல் எப்படி வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்? கிருபை அவர் மூலமாக தான் இந்த வெளிப்பாடு உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பிரசங்கிக்கிறவன் நான் தான், ஆகாமல் போகாத படிக்கு என் சரீரத்தை நான் என்ன செய்யறேன்? எனக்கு நான் கீழ்ப்படுத்துறேன். கிருபை எதை போதிக்குது? நம்முடைய சரீரத்தை ஆவிக்கு கீழ்ப்படுத்த போதிக்கிறது. சரீரத்தை மேலவங்க செய்யாத என்ன செய்யல? போதிக்கல. கிருபையை போதித்த பவுல் சொல்றாரு, விபச்சாரத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க? விலகி ஓடுங்கள். நீ விழுந்துட்டியாப்பா, இன்னொரு தடவை மன்னிப்பு கேளுன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. மன்னிப்பு இருக்கு, அது கிருபை தான். ஆனா கிருபை அதை போதிக்கல. நீ விலகி என்ன செய்ய? ஓடு. அதே கிருபையை போதித்த பவுல் சொல்றாரு, பரிசுத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? நாடுங்கள். கிருபை போதிக்கிறது இதைதான் போதிக்கிறது. நடக்க முடியாதவங்களுக்கு, உனக்கு நடக்கிற இயல்பை நான் கொடுத்துருக்கிறேன்ப்பா, என்கிட்ட வா, பயப்படாம என்கிட்ட வா, நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்யறேன், உன்னை நேசிக்கிறேன், என் ஜீவனையும் உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தை நான் விலைக்கிரயமா கொடுத்திருக்கிறேன், நீ தைரியமா என்கிட்ட என்ன செய்யலாம்? வரலாம். தூக்கி எடுத்து நடக்க வைக்கிற அந்த ஆற்றலை கிருபை என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிருபை அப்படிங்கிறது மன்னிக்கிறது மாத்திரம் நம்ம நினைக்கிறோம். நம்மளை பலப்படுத்துகிறதும் கிருபையே. பாவத்தை மேற்கொள்ள வைக்கிறதும் கிருபையே. பாவத்துக்கு நோ சொல்றதும் எதுதான்? கிருபை தான் சொல்ல முடியும். நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே நீங்க இருந்து பாருங்க. உங்க சொந்த பலத்துல ஒரு செயலை நீங்க மேற்கொண்டு பாருங்க. ஒரு சின்ன விஷயம் பொய் பேசாமல் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நம்ம பலத்துல அதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. கிருபையால் பாவத்தை மேற்கொள்ள வைக்க முடியும். ஏனென்றால் கிருபை என்பது இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் என்பது ஒரு சட்டம். சட்டத்தால் நம்மளோட மனசை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது, பலப்படுத்த முடியாது. கிருபையால் நம் மனதை என்ன செய்ய முடியும்? மாற்றவும் முடியும், பலப்படுத்தவும் முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து கிருபை அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தியை சார்ந்துக்கிறது இல்ல, தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொள்றது. கிருபை அதை சார்ந்து கொள்றது அப்படிங்கிறது நம்முடைய பலத்தை அல்ல, அவர் பலத்தை சார்ந்து கொள்றது. பொதுவா உலகத்துல நாம பலப்படுறது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? நல்லா படிக்கணும், ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு தொழில் செய்யணும், நாம நிற்கிறதற்கு, நம்ம காலூன்றி நிற்கிறதற்கு நம்ம எப்படி பலப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அப்படி பலப்படுத்தி கொள்ளணும். இதுதான் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் இல்லையா? உலகத்துல நம்ம நினைக்கிறது பலம்னா இதை தான் என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஆனா ஒரு கிறிஸ்தவருக்கு பலப்படுறது அப்படிங்கிறது கிருபையில பலப்படுறது. கிருபையில பலப்படுறது அப்படிங்கிறது தேவ பலத்தை நம்பி சார்ந்து கொள்றது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ வித்தியாசமோ அவ்வளவு வித்தியாசம். வசனம் சொல்லுது, இந்த உலகங்கள் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்காகவும் என்ன செய்யப்பட்டுச்சா? படைக்கப்பட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவுக்காக இந்த உலகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? படைக்கப்பட்டிருக்கு. ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்குதா? அடங்கி இருக்கிறது. ஒரு வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் வாசிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறாராம். நம்முடைய ஞானம் யாரா? நீங்க படிக்கிற படிப்பு இல்லை, நம்ம வாங்குற பட்டம் இல்லை, நம்ம அனுபவம் இல்லை. நம்முடைய ஞானம் கிறிஸ்துவே. நீங்க உங்களோட ஞானத்தை சார்ந்து கொள்ற வரைக்கும் உங்க படிப்புனால நீங்க பெற்ற ஞானம், உங்களுடைய பலத்தினால பெற்ற ஞானம், உலகத்திலிருந்து பெற்ற ஞானம், உலக அனுபவத்திலிருந்து பெற்ற ஞானம் ஒரு 2 அடி இருக்கலாம். ஆனா அவரோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? உலகத்தை படைத்த ஞானம். நீங்க அவரை சார்ந்து கொள்ளும் போது அந்த ஞானம் வெளிப்படுகிறது. சாத்தான் எதுல கை வைக்கிறான் பாத்தீங்களா? உங்க ஞானத்தை அவன் நம்ப வைக்கிற வரைக்கும் அவரோட ஞானத்தை அவனால என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும்.
பெஸ்ட்னு அவன் எதை காமிக்கிறான்? இங்க பாரு, அவங்கெல்லாம் இப்படி செயல்படுறாங்க, நீ தேவனோட வழியில போனா நீ தோத்து போய் விடுவாய். பிராக்டிக்கலி இது ஒத்து வருமா? அது எப்படி சிஸ்டர் முடியும்? நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அன்பு செய்ய சொல்லி சொல்லி இருக்கிறது, நான் அன்பு செய்தால் அவங்க என்னை இன்னும் ஏமாற்ற மாட்டாங்களா? நான் அன்பு செஞ்சா அந்த தப்பை அவங்க துணிகரமா செய்ய மாட்டாங்களா? என் நீதிய, என் நியாயத்தை நான் போராடியே எனக்கு கிடைக்கலையே, நான் அதுல மன்னித்து விட்டு கொடுத்தால் அது எனக்கு எப்படி கிடைக்கும்? அவர் கடவுள், அவர் சிலுவையில மன்னித்தார், நான் எப்படி மன்னிக்க முடியும்? இதெல்லாம் ஒத்து வரக்கூடிய வேலையா? அது எப்படி ஒரு கணத்தை அடிச்சா இன்னொரு கணத்தை காமிக்க முடியும்? என் பையன் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பையன் அவனை அடிச்சிட்டான். ரொம்ப வேண்டிய ஒரு பையன்தான். நீ மன்னிச்சு பேசினானே அப்படின்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொல்றேன். ஏன்னா ஜீசஸ் நம்மளை மன்னிச்சிருக்காங்க இல்லையா? அவருடைய அன்பை நாம பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்படி கேட்கும்போது அவன் கேட்ட கேள்வி, ஒரே நேரத்துல 2 கணத்துலையும் அடிச்சா எந்த கணத்தை காமிக்க முடியும்? உங்களுக்கு புரியுதா? இந்த அனுபவம் நம்மில் அநேகருக்கு உண்டு. இந்த இடத்துல நான் எப்படி திரும்ப திரும்ப நான் மன்னிக்க முடியும்? ஆனா அது தேவனுடைய ஞானம், அது தேவனுடைய வழி, அது தோற்று போகாது. இத உங்க பலத்துல அவர் செய்ய சொல்லல, அவருடைய பலத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யாதா? வெட்கப்படுத்தாது. இந்த உலகத்துக்கு தான் இது எழுதி வச்சிருக்கு. பரலோகத்துல போய் வாழ்றதுக்கு இது என்ன செய்யல? எழுதி வைக்கவில்லை. பிராக்டிக்கலி இது ஒத்து வராது என்றால் அவர் எப்படி அதை எழுதி வச்சிருப்பாரு இல்லையா? இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்வின் நெறிமுறையாக வழியாக அந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய பலத்தில் அல்ல, அவர் பலத்தில். இந்த பலத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரை சார்ந்து கொள்றது தான் அவரில் பலப்படுறது. அவரை சார்ந்து கொள்றது மாத்திரம்தான். அவரை நம்பி சார்ந்து கொள்றது. நம்பாம அவரை என்ன செய்ய முடியாது? சார்ந்து கொள்ள முடியாது. நம்ம நினைக்கிறோம், ஒருத்தங்க சண்டை போடும்போது நம்ம திரும்ப சண்டை போடுறது தான் பலம்னு நினைக்கிறோம். பதிலுக்கு பதில் நான் செய்யவில்லை என்றால் நான் அதிகம் என்ன செய்வேன்? பாதிக்கப்படுவேன். அதை ஸ்டாப் பண்ணணும்னா நான் திரும்ப என்ன செய்யணும்? சண்டை போடணும். சண்டை போட்டு எனக்கு சண்டை போடுற நோக்கம் இல்லை என்றாலும் அதை தடுப்பதற்காகவாது நான் 2 வார்த்தையை என்ன செய்யணும்? பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா அது சுய புத்தி, அது நம்முடைய பலத்துல நிற்கிறது. கிருபை திரும்ப சண்டை போடாது. இந்த பலத்திற்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது. இது பலவீனம் அல்ல. நீங்க கேட்கலாம், திரும்ப நான் பேசவில்லை என்றால் அது என்னை பலவீனமாக ஆக்காதா? நிச்சயமாக இல்லை. இயேசு கிறிஸ்து பதிலுக்கு பதில் அவர் என்ன செய்யல? பேசல. ரொம்ப இரக்கமானவராக, மன்னிக்கிறவராக, ரொம்ப மென்மையானவராக தான் அவர் இருந்தார். அவரை எல்லாரும் பலவீனமானவரா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நோ, அவர் பலவீனமானவர் கிடையாது. அவருக்கு அத்தனை அதிகாரம் இருந்தது. ஒரு வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இது அந்த குரூசிஃபிகேஷன், சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அவரை கைது செய்யறதுக்காக வராங்க. பேதுருவுக்கு அவர் மேல அளவு கடந்த பிரியம். அங்க ஒரு வீரனுடைய காதை என்ன செய்யறாரு? வெட்டுறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர். லேகியோன், ஒரு லேகியோன், இது ரோம அரசாங்கத்துல உள்ள இராணுவத்துல உள்ள ஒரு வார்த்தை, மிலிட்ரி டேர்ம். இது லேகியோன் அப்படின்னா ஒரு இராணுவ படையில உள்ள ஒரு வீரர்களோட கூட்டத்தை குறிக்கும். 6000 வீரர்களை குறிக்கின்ற ஒரு சொல் லேகியோன் அப்படிங்கிறது. ஒரு லேகியோன் இல்ல, எத்தனை லேகியோன் வருவாங்களா?
12 லேகியோன் தூதர் கூட்டத்தை தேவன் என்ன செஞ்சிருவார்? எனக்கு அனுப்பி விடுவார். ஆனா அவர் அங்க என்ன செய்யல? திரும்ப சண்டை போடல. அங்க நடந்தது என்ன? தன்னோட அதிகாரம், தன்னோட வல்லமை, தன்னோட எல்லா ஆற்றலையும் ஒதுக்கி வச்சுட்டு அங்கு கிருபையாக அங்கு தேவனோட சித்தத்துக்கு அங்க அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அங்க மன்னிக்கிறதற்கு, விட்டு கொடுக்கிறதற்கு, தேவன் நீதி செயல்படுறதுக்கு அவர் அங்க இடம் கொடுக்கிறார். அங்கு நடந்தது என்ன? பிலிப்பியர் 2, 7, 8, 9. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் அங்கு ஒரு தாழ்மையை காண்பித்தார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்றார். அவர்களுக்கும் அதுல மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இரக்கத்தை காண்பித்தார். தன்னோட வல்லமையை காமிக்கல, திரும்ப சண்டை போடல, பதிலுக்கு பதில் அவர் என்ன செய்யல? பேசல. அங்க தாழ்மைனா என்ன என்பதை அவர் காண்பிக்கிறார். அங்கு பிதா அவரை உயர்த்துகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமம் அங்க என்ன செய்யப்படுகிறது? உயர்த்தப்படுகிறது. பரலோக ராஜ்யத்தோட ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னா தாழ்மை. இது அநேகருக்கு புரிகிறது இல்லை. இந்த தாழ்மைங்கிறது நீங்க இந்த விதியில நீங்க போகும்போது உங்களுக்கு முடிவு மேன்மைதான், முடிவு உயர்வு தான். இது ஒரு ஆவிக்குரிய விதி. தாழ்மையா இருக்கிறதுங்கிறது ஒரு ஆவிக்குரிய விதி. தாழ்மைங்கிறது நான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது இல்லை. தாழ்மைங்கிறது நான் எதுக்கும் தகுதி இல்லைன்னு நினைக்கிறது இல்லை. தவறாக வஞ்சிக்கப்படாதீங்க. உண்மையான மனத்தாழ்மை என்பது தேவனோட வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. நீங்க நீதிமான் சொன்னா உங்க உணர்வுகள் சொல்லாம இருக்கலாம், உங்க சூழ்நிலை சொல்லாம இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை அவமரியாதை பண்ணலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது நீங்க கிறிஸ்துவினால் என்னவாக்கப்பட்டிருக்கிறீங்க? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. அதை அப்படியே தாழ்மையா ஏற்றுக்கொள்றது. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரிப்போர்ட், உங்களுக்கு நோய் இருக்குன்னு சொல்லலாம், இந்த நோயோட விளைவு இதுதான் சொல்லலாம். அவருடைய வார்த்தையை அப்படியே தாழ்மையா ஏற்றுக்கொள்றது தான் உண்மையான தாழ்மை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். அவருடைய வசனம் சொல்லுகிறது. உங்க பிரச்சனையில நீங்க போராடிக்கிட்டு இருக்கலாம், தோத்து போகிற நிலைமையில இருக்கலாம். உங்க உணர்வுகள் நீ தோற்று போய் விடுவாய் என்று சொல்லலாம். அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கிறது தான் உண்மையான மனத்தாழ்மை. ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போனா நம்ம கெட்டு போக மாட்டோம். தேவனோட நீதி செயல்பட அங்க என்ன செய்யறோம்? இடம் கொடுக்கிறோம். ஒருத்தங்க ஒரு அநியாயமா பேசும் பொழுது நம்ம திரும்பி நம்மளை பாதுகாக்கிறதுக்காக பேச தேவையில்லை. அந்த காரியத்தை அப்படியே தேவன்கிட்ட என்ன செய்யறது? விட்டுட்டு போறது. அவர் செயல்பட அனுமதி கொடுப்பது. நம்மளை ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிரபராதி, நான் நீதிமான், நான் தவறு செய்யல, இந்த நோக்கத்துக்காக தான் நான் இதை செஞ்சிருக்கிறேன், இப்படி நினைச்சுதான் நான் செஞ்சிருக்கிறேன். இல்ல, எனக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேச ஒருவர் இருக்கிறார். அவர் பேசுவார். அவரை பேச நீங்க இடம் கொடுங்க. நீங்க பேசுகிற வரைக்கும் அவர் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நம்ம புத்தி செயல்படுற வரைக்கும் அந்த உலகத்தை படைத்த ஞானம் என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு? தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. ரெண்டு வழிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரமோ அந்த அளவுக்கு உயரம். நம்ம நிரூபிக்க தேவையில்லை, நம்ம திரும்ப சண்டை போட தேவையில்லை. இதெல்லாம் கிருபை செய்யாது. இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு கிருபை பலவீனமானது, தோற்று போனது, இதுல எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா அதுதான் தேவ பலம், அதுதான் தேவ பலம். உங்களுக்கு வச்சிருக்கிற நன்மை கிருபையில தான் இருக்கு. உங்களுக்கான பலம் கிருபையில தான் இருக்கு.
அந்த கிருபையில நீங்க பலப்படும் பொழுது ஆவியானவரோட செயல்பாட உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். கிருபையில பலப்படுறதுங்கிறது அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்றது. நீங்க நம்பாம அவரை என்ன செய்ய முடியாது? சார்ந்து கொள்ள முடியாது. நீங்க ரூட் காஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நம்பாததுனாலதான் அவரை சார்ந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்ன சில உதாரணங்களை நான் சொல்றேன், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17 26 27 28. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதற்கு ஜனங்கள், அவனை கொல்லுகிறவனுக்கு இன்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தாரம் இல்லையோ என்று சொல்லி அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள். இது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியும். இதை நீங்க உங்களை வச்சு கற்பனை பண்ணி பாருங்களேன். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்படி என்றால் சிம்மாசனத்துல இல்ல, தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு அங்க என்ன செய்கிறார்? அபிஷேகம் செய்கிறார். தைலத்தினால அபிஷேகம் பண்றாரு. அது செய்து முடிச்ச மறுநாளே அவர் ராஜாவாக என்ன செய்யல? மாறல. சாமுவேல் அவர் ஊருக்கு போயிட்டாரு. தாவீது ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வனாந்தரத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. மறுநாள் அது என்ன செய்யல? நடக்கல. ஆனா இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா அவர்தான் அப்படிங்கிற அந்த செய்தி தாவீதுக்கும் தெரியும், அவருடைய சகோதரர்களுக்கும் தெரியும், அவருடைய தந்தைக்கும் தெரியும். அவருடைய வேலையில் எந்த மாற்றமும் இல்லை, ஆடு மேய்க்க செல்லுகிறார். அங்கு யுத்தம் வருகிறது. தாவீது ராஜாவுடைய சகோதரர்கள் 2 பேர் இராணுவத்துல தான் இருக்கிறாங்க. அவருடைய தந்தை சில உணவுப் பொருட்களை கொடுத்து சகோதரனிடத்துல கொடுத்து, நீ பார்த்து விட்டு வா, நல்லா விசாரித்துட்டு ஓடி வா அப்படிங்கிறாரு. யார சொல்றாரு? ராஜாவை சொல்றாரு. ராஜாவை என்ன சொல்றாரு? ஓடி போய் கொடுத்துட்டு ஓடி வா. நாம அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் யாரு? என் பதவி என்ன? நான் என்னவாக மாறப்போகிறேன்? என் மேல கொஞ்சமாவது உங்களுக்கு மரியாதை இருக்குதா? எத்தனை கேள்வியை கேட்போம். அந்த வார்த்தையை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஓடி போயிட்டு என்ன செய்ய? ஓடி வா. அந்த தாழ்மை. மறு பேச்சு பேசல. ஆடுகளை விட்டுட்டு அந்த உணவுப் பொருளை வாங்கி கொண்டு செல்லுகிறார். அங்கு கோலியாத் தினம் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சவால் விடுகிறார். என்ன சவால் விடுகிறார்? உங்களை யாராவது என்ன ஜெயித்தால் நானும் என் நாடும் உங்களுக்கு அடிமை. நான் ஜெயித்தால் நீங்களும் உங்கள் நாடும் எனக்கு அடிமை. இது 1 நாள் 2 நாள் இல்ல, தினம் இந்த சவால் நடக்கிறது. இதை கேட்டு சவுல் ராஜாவும் அவருடைய இராணுவமும் என்ன செய்யறாங்களா? ஓடி ஒளிகிறாங்க. நான் இந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்றேன். இந்த சமயத்துல தான் தாவீது ராஜா அந்த தின்பண்டங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார். இவர் வரும்போது அங்க கோலியாத் சவால் விட்டு கொண்டிருக்கிறார். சவுலும் அவருடைய இராணுவமும் என்ன செய்யுது? ஓடி ஒளியுது. தாவீது ராஜாவுக்கு என்ன வருது பாருங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். 26. அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? தாவீது ராஜாவுக்கு கிட்டத்தட்ட 17 வயசுல இருந்து ஒரு 20 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவருக்கு போர் அனுபவம் கிடையாது. அங்கு போர் அனுபவம் பெற்ற இராணுவ வீரர்கள், சவுல் ராஜா
இந்த சவாலை பார்த்து என்ன செய்றாங்க? ஓடி ஒளியிறாங்க. இத பார்த்த உடனே அப்பதான் வந்து நிற்கிறார் தாவீது. இத பார்த்த உடனே இந்த பெலிஸ்தனை கொன்னா என்ன கிடைக்கும்? இதை கேட்கிறவங்களுக்கு தாவீதுவை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன், அங்கு ராஜா ஓடி ஒளியிறாரு. அனுபவசாலிகள் என்ன செய்றாங்க? ஓடி ஒளியிறாங்க. ஏன்னா ராட்சசனை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அவரோட அடி 9 அடிக்கு மேல இருக்கு. அவர் வச்சிருக்கிற ஆயுதங்கள் சாதாரண ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. எவ்வளவு திமிர் இருந்தா இந்த சின்ன பையன் இப்படி கேட்பான்? யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஆனா அதேதான் அங்க அவருடைய சகோதரரும் சொல்றார் பாருங்க. 28 அந்த மனுஷரோடே அவர் பேசி கொண்டிருக்கிறதை அவருடைய மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவர் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். இது வந்து இந்த சம்பவத்துல வந்த கோபம் எலியாபுக்கு கிடையாது. எலியாப் ஒரு இராணுவத்துல வேலை பார்க்குற ஒரு மிலிட்ரி மேன். அதுக்கான எக்ஸசைஸ், அதுக்கான பயிற்சி, அதற்கான உடல்வாகு அவர்கிட்ட என்ன செஞ்சது? இருந்தது. தாவீது சின்ன பையன். சாமுவேல் போய் அபிஷேகம் பண்ண போறாரு. முதல்ல வருது யார் தான் வர்றா? எலியாப். சாமுவேல் தீர்க்கதரிசியே நினைப்பார், நீ தேர்ந்தெடுத்தது இவர் தானாக்கும் அப்படின்னு நினைப்பார். அப்பதான் தேவன் சொல்வாரு, நான் மனிதன் பார்க்கிற விதமா என்ன செய்ய மாட்டேன்? பார்க்க மாட்டேன். நீ வெளிப்புறத்தை பார்க்கிற, நான் எப்படி பார்க்கிறேன்? உள்புறத்தை நான் பார்க்கிறேன். நான் இவனை நான் என்ன செஞ்சுட்டேன்? புறக்கணித்தேன். அங்க எலியாபு அடுத்து நெக்ஸ்ட் ஒவ்வொருத்தரா போகுது. கடைசி பார்த்தா யாரும் இல்லை. உன்னோட பிள்ளைங்க இவ்வளவுதானான்னு கேட்கிறாரு. இல்ல, ஒருத்தன் எங்க என்ன செய்யறா? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்பாவோட லிஸ்ட்ல தாவீது என்ன செய்யல? இல்ல. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில தாவீதை வர சொல்லி சாமுவேல் என்ன செய்யறாரு? அபிஷேகம் செய்கிறார். அப்பொழுதே அந்த சகோதரருக்கு அவர் மேல என்ன வந்துட்டு? பொறாம. இவனை விட நான் எதுல குறை? இந்த தகுதியை விட என்கிட்ட என்ன இல்லை? இந்த பொறாமை தான் எலியாபை இங்க பேச வைக்குது. அடுத்த ராஜா நீ தானே உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்குது, அதனால உன்னோட திறமையை நிரூபிக்க இங்க வந்தியா? இந்த கேள்வியோட அர்த்தம் அதுதான். உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். ஆனா இதுல எந்த நோக்கமும் தாவீதுக்கு கிடையாது. அவர் பேசாம ஆடு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு? மேய்த்து கொண்டிருந்தார். அவருடைய தந்தை கூப்பிட்டு சகோதரர்களை பார்த்து வர சொல்லுகிறார். இங்க தாவீது ராஜா எதையாவது சொல்லி நிரூபிக்கிறாரா? நானா வரல, அப்பா சொல்லிதான் வந்தேன். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டு விட்டாயே? நம்ம மேல அபாண்டமா ஒரு வார்த்தையை சொல்லும் போது நம்மளால தாங்க முடியல இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இந்த நோக்கத்துல நான் செய்யவே இல்லையே. அதை நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவு போராடுறோம். அதை அவங்க புரிந்து கொள்ளணும்னு வேற நம்ம நினைக்கிறோம். ஆனா புரிந்து கொள்ள மாட்டாங்க. நீங்க என்ன செய்யாதீங்க? நிரூபிக்காதீங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? புரிந்து கொள்ள மாட்டாங்க. ப்ரூஃப் பண்ணாதீங்க. நீங்க சொல்ற வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆவியானவரை சொல்ல விடுங்க, அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? புரிந்து கொள்வாங்க. அங்க அவர் ப்ரூஃப் பண்ணவே இல்லை. அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றார். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி, ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பதில். நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்? உனக்கு சாப்பாடு தானே கொடுக்க வந்தேன். இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவரை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டார். ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள். எலியாப் இப்படி நின்று கேட்கிறாரு. உன் திமிரை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன் அகங்காரத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்ன ஒரு இடத்துல நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறான்னு சொல்லி கோவப்படுறாரு. நாமளா இருந்தா உனக்கு போய் கொண்டு வந்தேன் பாருன்னு சொல்லி போட்டுட்டு என்ன செஞ்சிருப்போம்? போயிருப்போம். தேவனுடைய திட்டத்தை இழந்து விடுவோம். அங்க கோலியாத்தை ஜெயிக்கிற வாய்ப்பை என்ன செஞ்சிருவோம்? இழந்து விடுவோம். நீங்க கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாத்தான் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருவான். உங்க கவனத்தை திசை திருப்புவதற்காக, உங்களுடைய கோல்ல இருந்து உங்களை திசை திருப்புகிறதுக்காக எலியாப் மாதிரி மனிதர்கள் மூலமா என்ன செய்வா? வருவா. உங்களுடைய போர் அவர்களோடு அல்ல.
உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேச வைப்பான். உங்களை தோற்று போனவன்னு சொல்ல வைப்பான். உங்களால முடியாதுன்னு சொல்ல வைப்பான். அபாண்டமான பழி வரும், எல்லாம் வரதான் செய்யும். ஆனா உங்க கோல் அவர்கள் அல்ல. எலியாப் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. தாவீது, நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி திரும்பி அவனை கொண்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ எலியாபால அங்க என்ன செய்ய முடியாது? ஒரு கை தட்டுனா என்ன வராது? ஓசை வரா. 2 கை தட்டினாதான் ஓசை வரும். இதுக்கு மேல தாவீதிட்ட அவர் சண்டை போட முடியாது. அதுல அமைதி, மௌனம், நம்ம அந்த இடத்த விட்டு நகர்ந்து போறது, அது ஒரு பெரிய பதில். இதுல நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இந்த அமைதியா நகர்ந்து போறது, நம்முடைய மௌனம், நம்முடைய அமைதி நம்ம சொந்த பலத்துக்கு வராது. ஆவியானவரோட பலத்தை நீங்க நம்பி சார்ந்து கொண்டால் மாத்திரமே இந்த இடத்துல இப்படி நடக்க முடியும். அதுக்காக தான் அவர் சொல்றாரு, நீ கிருபையில் பலப்படு, அவர் பலத்தில் பலப்படு. இங்க எலியாபு கிட்ட மட்டும் இல்ல, அடுத்து கோலியாத். கோலியாத் அவரை கிண்டல் பண்றாரு. நான் என்ன நாயா, நீ தடியோட வந்திருக்கிற, நீ கல்லோட வந்திருக்கிற, நான் என்ன நாயா அப்படின்னு கேட்கிறாரு. சவுல் ராஜா அவரை போருக்கு அனுப்ப விரும்பவில்லை. உன்னால முடியாது. இல்லை இல்லை, எனக்கு இது முதல் நிகழ்ச்சி, இது கிடையாது, இது முதல் சம்பவம், இது கிடையாது. நான் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு முறை சிங்கத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கொன்றிருக்கிறேன். இன்னொரு முறை நான் கரடியை என்ன செஞ்சிருக்கிறேன்? கொன்றிருக்கிறேன். அந்த சிங்கமும் அந்த கரடியும் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனும் ஒன்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க கோலியாத் அவர் எப்படி பார்க்கறாரு? அவரோட வெளி தோற்றத்துல பார்க்கல. நீங்க இன்னைக்கு உங்க பிரச்சனைகளை வெளி தோற்றத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, ரிப்போர்ட் வடிவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது இறைச்சலை கேட்குறீங்க, கர்ஜனையை கேட்குறீங்க, அது பேசுகிற பேச்சுகளை நீங்க கேட்குறீங்க. ஆனா அது உள்ள அடையாளம் என்ன அப்படின்னா, அது உங்க சரீரத்தையோ உங்க வாழ்வையோ ஆக்கிரமிப்பதற்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க தாவீது ராஜாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த வெற்றியை அவர் பெற்றுக்கொண்டார் என்றால், மனிதன் பார்க்கிற விதமா அவர் என்ன செய்யல, பார்க்கல. தேவன் பார்க்கிற விதமாக பார்க்கிறார். தேவனோட வார்த்தைங்க என்ன சொல்லுது? உனக்கு எதிராக ஒரு வழியாக வந்தால் அவர்கள் 7 வழியாக ஓடி போவார்கள். அந்த உடன்படிக்கையில அவருக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. யுத்தம் உன்னுடையது அல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. நீங்கள் தரித்து நின்று நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வாக்குத்தத்தம் தாவீது ராஜாவுக்கு மாத்திரம் கொடுக்கல, இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் அவர் கோலியாத்தை பார்க்கிறார். எனக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது, ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இந்த கோலியாத்துக்கும் தேவனுக்கும் என்ன கிடையாது? உடன்படிக்கை கிடையாது. இதுல யார் ஜெயிப்பா? உலக பிரகாரமா ஒரு ராட்சசனோட ஒரு சாதாரண குட்டி பையன் என்ன செய்ய முடியாது? மனுஷனே சண்டை போட முடியாது. ஒரு சின்ன பையன் என்ன செய்ய முடியாது? நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. இது ஒரு அன்ஃபேர் தான், நியாயம் இல்லாத சண்டை. ஆனா ஆவிக்குரிய ரீதியாக இதுல மெஜாரிட்டி யாரு அப்படின்னா தாவீது ராஜா தான். ஏனென்றால் பெலிஸ்தராகிய கோலியாத் தனியாக மனித பலத்தில் இருக்கிறார், தாவீது தேவ பலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த தேவ பலம் சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததா? இருந்தது. ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா? இருந்தது. அந்த உடன்படிக்கைக்கு கீழே தான் அவங்க இருந்தாங்க. அதே சேம் கவனன்ட் தான் தாவீது ராஜாவும் இருக்கிறார். இதுல வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைய நம்பி தாவீது ராஜா சார்ந்து கொள்ளுகிறார். ஆனா சவுல் ராஜாவாலையும் இராணுவத்தினராலையும் என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. நம்பாததினால் அதை என்ன செய்ய முடியல? சார்ந்து கொள்ள முடியல. அவங்க ஓடி போறாங்க. இதுதான் வித்தியாசம். அந்த வார்த்தை எல்லோருக்கும் அங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதுலதான் பலப்பட சொல்லுகிறார். அவரை நம்பி சார்ந்து கொள்ற இடம் தான் நம்ம பலப்படுகின்ற இடம். அங்கு நடந்தது என்ன? அங்க தாவீது ராஜா சொல்வாரு, அவர் கையில கொண்டு போனது ஒரு தடியும் ஒரு கவனும்
கூழாங்கல்லும் கொண்டு போவாரு. ஆனா அவர் பேசுறது என்ன சொல்வாருன்னா, உன் தலையை வெட்டி நான் ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்ய போறேன், போட போறேன். அந்த கூழாங்கல்லையும் கவனையும் வச்சு எப்படி தலையை வெட்ட முடியும்? இல்ல, அவர் அங்க என்ன பேசுகிறார்? விசுவாசத்தை பேசுகிறார். இந்த யுத்தத்தில் தேவன் யுத்தம் செய்கிறார். நீ உன்னோட சுய பலத்துல, உன் ஈட்டி, உன் பட்டயம், உன் கேடகத்துல உள்ள பலத்துல வர்ற, நானோ நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன். நான் வர்றது ஏன் பலத்துல வரல. ஒரு பெரிய ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சா ஒருத்தங்க எப்படி விழுவாங்க? எப்படி விழுவாங்க? பின்னாடி விழுவாங்க இல்லையா? இங்க கோலியாத் எப்படி விழுவார் தெரியுமா? முன்னாடி விழுவார். எப்படி விழுந்தார்? அப்ப கல்லுனால விழுந்தாரா? யுத்தம் தாவீது ராஜாவுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. இல்ல, தாவீது ராஜா செஞ்சது என்ன? அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்றாரு, அவருடைய பலத்துல நிற்கிறார். இதுதான் தேவ பிள்ளைகளின் வெற்றி. அவருடைய பலத்தில் நாம் நிற்கிற வரை நாம் தோற்று போக மாட்டோம். வசனம் அதை தான் சொல்லுது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். அது மாத்திரம் இல்ல, அங்கு கோலியாத்தை வீழ்த்தி வெற்றி பெறுகிறார். அடுத்து சவுல் அவரை துரத்த ஆரம்பிக்கிறார். ஒரு மானை வேட்டையாடுகிற மாதிரி தான். நீங்க டிஸ்கவரியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு சிங்கம் மானை வேட்டையாடுனா அது எப்படி போகும்? நிக்காது, ஓடிக்கொண்டே இருக்கும், பாவமா இருக்கும் இல்லையா? அந்த நிலைமையில தான் தாவீது நிற்கிறார். 2 முறை சவுலை கொலை செய்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த உடன்படிக்கையின் கீழே அது தவறும் இல்லை. அவரோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்றைக்கு கர்த்தர் உமது எதிரிய உடைய கையில என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. உம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்யும். அந்த இடத்துல நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம் இல்லையா? ஒரு கொத்த வருகிற பாம்பு தான், அத என்ன செய்வோம்? அடிக்க தான் செய்யணும், இல்லாட்டி நம்மளோட உயிருக்கு ஆபத்து. அங்கு தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் நான் கை போடுவது எப்படி? அங்க தப்பிக்க விட்டா அடுத்த சவுல் அவர் என்ன செய்வாரு? விரட்டதான் செய்வார். அதே நிலைமைதான். அவராக இறந்து போகிற வரைக்கும், இல்ல கர்த்தர் அவரை எடுத்துக்கொள்ற வரைக்கும் நான் எதுவும் என்ன செய்ய போறது இல்லை, செய்ய போறது இல்லை. இது தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் அவர் வழிகளில் நம்மால் நடக்க முடியாது. அவர் பலத்துலதான் நம்ம அதை மேற்கொள்ள முடியும். இது எல்லாருக்குள்ள இந்த இடம் வராது. கிருபையின் காலத்துல தாவீது ராஜா இல்ல, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல அவர் இருந்தாரு. ஆனா என்ன கேட்டா, நம்மை விட கிருபையை புரிந்தவர் அவர்தான். நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் டீச் பண்றதுக்கு. சத்திய ஆவியானவர், சத்தியத்தின் ஆசிரியர் ஆவியானவர் தான். சகல ரகசியத்தையும் சொல்றதுக்கு அவர் இருக்கிறாரு. சத்தியம் கையில இருக்குது, கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. பேதுருல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், இந்த கிருபையின் காலத்துல என்ன விசேஷம், என்ன மகிமை நமக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி உற்று நோக்கி அங்க பரிசுத்தவான்கள், அந்த தேவ மனிதர்கள், தீர்க்க தரிசனம் சொன்னவங்க எல்லாம் இந்த காலத்தை ஆராய்ச்சி பண்ணாங்களாம். யாரு? ஆபிரகாம், மோசே, தாவீது ராஜா, அங்க தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் எல்லாரும் இந்த கிருபையின் காலத்தின் மகிமை என்னங்கிறத என்ன செஞ்சாங்களா? ஆராய்ச்சி பண்ணாங்களா. நாம நியாயப்பிரமாணத்தின் விசேஷம் என்னன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எவ்வளவு ஒரு வேதனைக்குரியது இல்லையா? அந்த வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதாவது தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்து மனிதனுக்காக சாபமாகி பாவமாகி ஒரு விலைக்கரையம் கொடுத்து ஒரு ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார் என்றால் அந்த காலத்தின் மகிமை என்ன? அங்க அத்தனை ஒரு சட்டத்திட்டங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அதை தூக்கிட்டு போறதுக்கு, அதுக்கு பலியிடுறதுக்கு, அது ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய சட்டத்திட்டங்கள் உண்டு. அதை மீறினா மரணம்தான். அந்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விசுவாசியின் ஆவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த காலத்தின் மகிமை என்ன அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்களாம். இன்றைக்கு நாம நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை மீறிட்டோம், அதை மீறிட்டோம், இதை செய்யணும், அப்படி செய்யணும், நான் இப்படி போகக்கூடாது, அப்படி போகக்கூடாது. எவ்வளவு வஞ்சித்து வச்சிருக்கிறான் இல்லையா? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கும் பொழுதுதான் நீங்க அவர்ல பலப்பட முடியும்.
உங்க பலத்தை இல்ல, உங்க புத்தியை இல்ல, உங்க அறிவை இல்ல, உங்க வழிகளை இல்ல, அவர் பலத்தை நீங்கள் நம்பி சார்ந்து கொள்ளும் போது. அங்க கிருபையின் காலத்திலே தாவீது ராஜா இல்ல. எப்படி சவுலை அவரால் விட முடிந்தது? சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், என் இருதயத்தை நான் கர்த்தரிடத்தில் பொருத்தி வைத்திருக்கிறேன். அந்த உறவு, அந்த உறவு இல்லாம உங்களால அவரை நம்பி என்ன செய்ய முடியாது? சார்ந்து கொள்ள முடியாது. சத்தியம் தெரியாம நான் மன்னித்து கொண்டே இருந்தால் நான் ஏமாந்து விட மாட்டேன். அநேகரது கேள்வி இதுவாக இருக்கிறது. நீங்கள் மன்னித்தீர்கள் என்றால் தேவனோட பலத்தை அதுல நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் நம்ம பலத்துல அவர் என்ன செய்ய சொல்லல, செய்ய சொல்ல. இதுல விசேஷம் அதுதான். அவன் வஞ்சிப்பா. என்ன வஞ்சிப்பான்னு சொன்னா, இது ஒன்னால முடியாது. அவங்க செஞ்ச செயல்கள், நம்ம ஏமாந்தது, துரோகம், அந்த அவமானம், அந்த கஷ்டம், அந்த காரியங்கள் எல்லாம் ஒரு வீடியோ மாதிரி மறுபடி 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 அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அவர் இயல்பை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. வாக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வாக்கை கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னதுதான். அவரோட ஸ்பெஷலே அதுதான். நம்ம எப்பேற்பட்ட தெய்வத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் சொன்னதுதான். நான் உனக்கு கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன்னா, அது சூழ்நிலையோ மனிதர்களோ நோயோ பிசாசோ யாரும் தடுக்க முடியாது. நாமளாக தடுத்து கொண்டால்தான் உண்டு. ஒரு மனுஷன் நினைச்சு தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. அவர் செய்கின்ற செயல்கள் உங்களோட ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. சவுல் போராடினாரே, ஓடினாரே, ஒரு நாட்டோட ராஜாங்கிற பதவி, ஒரு இராணுவத்தை மொத்தத்தையும் கொண்டுட்டு ஒரு சின்ன பையனை தேடி அவர் என்ன செய்யறாரு? ஓடுறாரு. அவரால் தாவீதை ராஜாவாக ஆக்காமல் தடுக்க முடிந்ததா? இல்ல. பார்வோன், இந்த காலத்து அமெரிக்கா மாதிரி அப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியில இருந்துதான் இஸ்ரவேலர்களை தேவன் மீட்டு கொண்டு வந்தார். பார்வோனால் அந்த மக்களை கட்டுப்படுத்த முடிந்ததா? தடுத்து வைக்க முடிந்ததா? இல்லை. நீங்க இஸ்ரவேலர்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. எத்தனையோ காலகட்டங்கள் அவங்க எப்பெல்லாம் தேவனோட வழிகளை விட்டு போனாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்க புறஜாதிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஆனாலும் நீங்க மனம் திரும்பினால் உங்களை நான் மறுபடியும் எந்த மூலையில இருந்தாலும் நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னாரு. அது நடந்ததா? நடந்தது. இஸ்ரவேல்ங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது நடந்ததா? நடந்தது. அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையும், எந்த மனிதனும், உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் அவர் வார்த்தை உங்களில் நிறைவேறுவதை தடுக்க முடியாது. இந்த நிச்சயம் உங்களுக்கு எப்ப வரும்னு சொன்னா, அவரோட உறவுல தான் உங்களுக்கு வரும். அவரை அறிகிற அறிவு, அந்த கிருபைனா என்ன சரியான புரிந்து கொள்ளுதல். இல்லை என்றால் அது கள்ள உபதேசம் தான் என்ன செய்வோம்? நினைப்போம். அது கள்ள உபதேசம் அல்ல, நல்ல உபதேசம், சரியான உபதேசம். அதை புரிந்து கொள்ற வகையில நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். கிருபை என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவருடைய ஆற்றல், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய வழி நடத்துதல். இதெல்லாம் தான் கிருபை. ஹோல் பேக்கேஜ். ஒரு சின்ன விஷயம் மாத்திரம் இல்லது. தினம் தினம் இதுல நீங்க சார்ந்து கொள்றது தான். காலையில எந்திரிக்கிறதுல இருந்து தூங்க போற வரைக்கும் யாரை பார்க்க போறோம், யாரை பேச போறோம், என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு நேரமும் அவர் பலத்தை சார்ந்துக்கிறது, அவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது. ஒரு சாட்சி ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப ஒரு அருமையான சாட்சி. எங்களோட மினிஸ்ட்ரியில ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்களோட கணவர் கோமா ஸ்டேஜில் இருந்து இந்த சத்தியத்தின் மூலம் அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்து ஒரு சுகத்தை நோக்கி அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரல, ஆனா நிறைய முன்னேற்றம் அவங்க கிட்ட. ஒரு நல்ல ஒரு வேலையில இருந்த ஒரு நபர். அவங்களுக்கு வந்து மாமியாரை வச்சு பிரச்சனை, கணவரோடு உடன் பிறந்த சகோதரிகள், அது ஒரு சகோதரி கூடவே தான் இருக்கிறாங்க. நம்ம ஊழியத்தில் அவங்க இருக்கிறாங்க, இணைஞ்சு அவங்க ஊர்ல இருந்து இந்த ஊழியத்தை பண்றாங்க. பயங்கர ப்ரெஷர் அவங்களுக்கு. அவங்க சொல்லும்போது பாவமா இருக்கும், என்னோட மனசு வலிக்கும். ஆனா சத்தியத்திற்கு நேரா நான் சொல்லுவேன், இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? மன்னிக்கணும்.
இந்த இடத்துல அவர் அன்பை நீங்க சார்ந்து கொள்ளணும். இதுல நீங்க பேசக்கூடாது. இதுல நீங்க விட்டு கொடுக்கணும். என்ன வேலை சொன்னாலும் நீங்க என்ன செய்யணும். அவங்கள உட்கார்ந்து சத்தியம் கேட்பதற்கோ, வேதம் வாசிப்பதற்கோ, ஒரு கவுன்சிலிங் கொடுப்பதற்கோ அவங்களுக்கு அந்த அம்மா நேரம் கொடுக்க மாட்டாங்க. லிஸ்ட் போட்டு டைம் போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வேலை. அவங்களால அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. அவங்க நிலைமை அதுதான். உலக பிரகாரமா அது ஒரு பெயின்ஃபுல் தான் அவங்களுக்கு. ஆனா இந்த சத்தியம் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய 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 அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த யூடியூப்ல காட்ஸ் லவ்னு சொல்லி ஒரு 30 பார்ட் இருக்கும். நீங்க அதை கேட்டு பாருங்க. நம்மை அது மாற்றும். அதை ஒவ்வொன்றையுமே அவங்க தெரிஞ்சுக்கும் போது அதில் நான் அப்ளை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் எப்படி போகணும், இதில் நான் எப்படி மன்னிக்கணும், எப்படி நான் விட்டு கொடுக்கணும். இது செய்ய செய்ய அவங்கள்ட்ட நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்பம் இன்னும் தேவனை என்ன செய்யலை, அறிந்து கொள்ளலை. உங்கள் மூலமாக அவங்க கிறிஸ்துவை என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அவங்க என்ன வாசிக்க மாட்டாங்க, பைபிள் வாசிக்கிறது இல்லை. அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அந்த இடத்துல நீங்க தேவ அன்பை காண்பித்து கொண்டே இருங்க. இல்லை என்றால் உங்களுக்கு அதுல ஒரு வழி உண்டாகும். அது தேவன் தருவார். நீங்களா உண்டாக்குற வழியாக அது என்ன செய்யாது, இருக்காது. சில வருடங்கள் இப்படி சென்றது. கடந்த முறை அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, அவங்க மாமியார் கீழே விழுந்துட்டாங்க. அவங்களால நடக்க முடியாது, எழுந்திருக்க முடியாது. படுத்த படுக்கை, அவங்களோட மோஷன் போறது, டாய்லெட் எல்லாமே இந்த மருமகள் தான் செய்கிறாங்க. அவங்களுடைய பொண்ணுங்க என்ன செய்யலை. கையில் க்ளவுஸ் போட்டு முகம் சுளிக்காம அன்போடு நேரத்துக்கு யார் தான் செய்கிறாங்க, இந்த மருமகள். அந்த மாமியார் அவங்கள கையெடுத்து கும்பிட்டாங்களாம். நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் மறக்க வச்சது எது, மறக்க வச்சது தேவ அன்பு. நீ போய் வேதம் வாசி, நீ போய் சத்தியம் கேளு, நீ போய் உன்னோட வேலையை பாரு, நீ எங்க போகணுமோ போ. அந்த அன்பை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு என்கிட்ட சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பலம் எது கொடுத்தது? கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய வாழ்வு, அவருடைய அன்பு. இதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு வாழ்வும் ஒவ்வொரு பகுதியில உங்களை பலப்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. அவங்க கிட்ட நான் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த மன்னிப்பிற்கு பின்பதாக, நீங்க விட்டு கொடுக்கிறதுக்கு பின்பதாக, கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பின்பதாக உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது. அவங்களோட சண்டை போட்டு ஒரு மோதிரத்தை வாங்கிட்டாங்களாம் இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த சம்பவத்துக்கெல்லாம் பிறகு அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்தாங்களாம். உடனே அவங்க சிரிச்சிட்டாங்களாம். இந்த மோதிரத்துக்காக நான் இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சீங்களா, இதை உங்களுக்கு நான் பரிசாக தருகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்களா, கொடுத்துட்டாங்களா. ஏன்னா நான் மோதிரத்துக்காக அதை என்ன செய்யலை. கிறிஸ்துவின் அன்பு என்ன செய்யுது, நெருக்கி ஏவுகிறது. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சொந்த புத்தியில சாயாம அவரோட கிருபையில சார்ந்து கொள்றது, அவர் பலத்துல சார்ந்து கொள்றது, அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்றது தான் நீங்க கிருபையில பலப்படுறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே. உம்முடைய பலத்தில் பலம் கொள்ளுவது எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஆவியில் நாங்கள் பலப்படுவது எப்படி, எங்களுடைய வாழ்வில் உம்முடைய பலத்தை நாங்கள் நம்பி சார்ந்து கொள்வது எப்படி, உம்மை வெளிப்படுத்துவது எப்படி, கிருபையில் பலப்படுவது எப்படி இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் எத்தனையோ இடங்களில் எங்களுடைய சொந்த பலத்தில், எங்கள் சுய புத்தியில், எங்கள் சொந்த அனுபவத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. சத்தியத்தை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்ததற்காய் நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன். அவங்களோடு நீர் பேசினதற்காய் நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை அவங்களுக்கு நீங்க புரிய வைத்ததற்காய் நன்றி அப்பா. இந்த கிருபை அவங்க சிந்தனையில், அவங்க சரீரத்தில், அவங்க வாழ்க்கையில கிரியை செய்கிறதற்காக நன்றி ஆவியானவரே. அவங்க சரீரத்துல, அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பாவ சாப கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் நிர்மூலமாக்குகிறேன்.
சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை, தெய்வ ஆசீர்வாதத்தை, தெய்வ வாழ்வை இயேசுவின் நாமத்தினால அவங்க சரீரங்கள்ல, அவங்க வாழ்க்கையில நான் கட்டவிழ்க்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி அப்பா. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காய் நன்றி. எந்தெந்த இடங்கள்ல தேவைகளோடு இருக்கிறாங்களோ அப்பா, ஐஸ்வர்யத்தின் தகப்பன் தாமே உடைய ஐஸ்வர்யத்திலிருந்து அவங்க தேவைகளை சந்திக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீங்க பலப்படுத்துகிறதற்காய் நன்றி. தேவ தயவு, மனித தயவை அவங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் அவங்க குடும்ப உறவுகளையும் இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன். வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.